வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ரொம்ப வித்தியாசமான அருமையான ஸ்வீட் ரெசிபி மேங்கோ ரசமலாய். சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுது இல்லையா? இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ரசமலாய் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பேடா செய்யணும். இதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து பால் கொதிக்கும்போது இதில் 2 எலுமிச்சம்பழமோட ஜூஸ் போட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு கொதிக்க விடணும். பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ பால் கம்ப்ளீட்டாக திரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரிஞ்ச பாலை வடிகட்டணும். வடிகட்டின பிறகு இதில் சாதா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதில் புளிப்பு டேஸ்ட் இருக்காது. திரிஞ்ச பால், அதாவது சேனாவை முழுசாக ஆற வைக்கணும். முழுசாக ஆறின பிறகு கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அடுத்ததில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசையணும். இப்போ நான் 10 நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சேனா மிக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. அடுத்தது பேடா செய்யணும். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் செஞ்ச பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம சுகர் சிரப் செய்யணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு கப் சர்க்கரை போட்டு சர்க்கரை முழுசாக கரைஞ்ச உடனே சர்க்கரை பாகை இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. செஞ்சு வச்ச பேடாவை சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பேடா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ரப்டி செய்யணும். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்து பால் நல்லா கொதித்த உடனே இதில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஸ்லைஸ் பண்ண பிஸ்தா பருப்பு, அடுத்து கொஞ்சம் சரோலி விதைகள். இந்த சரோலி விதைகள் ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது கிடைக்கலன்னா இது எல்லாமே கூட நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். பால் ஆறின பிறகு இதில் 1 கப் மேங்கோ பியூரே, அரைச்சி வச்ச மாம்பழம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது செஞ்சு வச்ச பேடாவை சுகர் சிரப்லேருந்து எடுத்து ரப்டியில் போட்டு 3 ஹவர் ரப்டியில் ஊறின பிறகு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அருமையான மேங்கோ ரசமலாய் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாம்பழம் சீசனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்வீட்ஸ், கேக்ஸ், ஜூஸஸ் எல்லாமே மாம்பழம் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதோடு சேர்த்து இந்த மாதிரி மாம்பழம் ரசமலாய் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.